உங்களுக்கும் மகளுங்க பண்ணிட்டேன் சரியா? அதனால யாரு வின் பண்ணு பாப்போம். வின்னருக்கு ஒரு சோடா இருக்கு சரியா? வின்னருக்குரிய பிரைஸ் இது. 6 வின் பண்றீங்கன்னு பாப்போம். என்ன கேம் ரூல்ஸ்ண்டா, ஒவ்வொரு பிஸ்கட் எடுத்து அங்க கேப்ப கலட்டுங்க. இங்க நெத்தி இருக்கும் தானே, நெத்தியில இப்படி வைக்கணும் சரியா? வச்சுட்டு கைய பின்னுக்கு கட்டணும். கட்டிட்டு நெத்தியில வச்சுட்டு மெதுவா கொண்டு வந்து அப்படி வாய்க்குள்ள வச்சு வாயில சாப்பிடும். கீழே விழுந்தா திருப்பி எடுத்து இங்க வைங்க சரி? என்னமா? ஓகே 1 2 கைய பின்ன கட்டிடும் டப்பண்டு சரியா? 1 2 3 ஓகே. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. மெதுமா பொறுமையா Start the music. சரியா? Siga moviendo la mata, movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. A ver, los pibes si te ayudan con esto, ¿qué dice? La Marta. யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பெரிய அம்பானி ஃபேமிலி லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. சரி, எங்கட மிக்சர் மூமெண்ட் பார்க்கில் இன்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருது. டான்ஸ் எல்லாம் பார்க்க திறமை இருக்கு. Caso moviendo பெரிய மல்லியருடன் டெக்சாஸ். கிளப் பண்ணுங்க. சூப்பர். ஓகே சரியா? ஓகே அப்படி ஆடுங்க. இதை ஒன் ஷாட்ல முடிக்கணுமா? ஒன் ஷாட் ஒரே ஷாட்ல தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயம். குடிங்க. ஓகே கிளப் பண்ணுங்க ஒரே அடியில. கிளப். ஊதி காடுங்க. ஓகே ரைட். ஓகே
பப்பழம் காற்றிருக்கு கொய்யாப்பழம் மூடி திங்காம விலை கொடுத்து வாங்கி பர்த்டே ஓகே எத்தனாவது பர்த்டே உங்களுக்கு 34th ஓகே சோ இன்னைக்கு உங்களோட பர்த்டேனாலே ஸ்பெஷல் தான் ஆனா இந்த 34வது பர்த்டே இன்னும் சிறப்பாக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச யாரோ இல்ல நிறைய பேர் இங்கேயும் இருக்கலாம் வெளியில இருக்கலாம் உங்களை இந்த நாள்ல சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவமா இதை மாற்றணும்னு சொல்லி களுவாஞ்சிக்குடியில இருந்து ஜாலி சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் உங்களோட போயிட்டு எங்களை மிக்கிய கூட்டிட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு இந்த நாள் ஈவினிங் டைம் அவ்வளோ எங்களோட கண்ட்ரோல்லாம் இருக்கும். ஸோ உங்களை சந்தோஷப்படுத்த போறோம். இதுக்கு முன்னால் இப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஸோ எனக்கு விளங்கிட்டு ஆமா இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு விஷ் பண்ணிடுவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. அது யாரும் விஷ் பண்ணுவாங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. கிட்ட போய் வடிவா கொடுங்க. அம்மாக்கு பர்த்டே இல்லை அன்னைக்கு. ஓகே சரி ஓகே. ஜானியக்கா நீங்க சொல்லுங்க, யாராவது கெஸ்டர்ஸ் இருக்கா? யாரு தந்திருப்பாங்க இந்த ஒரு சர்ப்ரைஸ்? யாரு ஹையர் பண்ணிருப்பாங்க? ஹஸ்பண்டா? பேர் என்னங்க இருக்கிறார்? கனடாவில் இருக்காரு. ஆனா அந்த பேர் வரல, அந்த பேர் இல்ல. இது வேற யாரதான் செய்திருக்காங்க. அந்த பேர் வரல. இது கொஞ்சம் குறிப்பிட்ட நிறைய பேர் சேர்ந்து செய்த மாதிரி. ஒரு 1 மணி நேரம் க்ளூ தரலாம். ஆனா ஸ்பெஷலா அந்த பேர் வரல எங்களுக்கு. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா உங்களுக்கு? உங்களை இனிப்போட ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லி ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து விட்டாங்க. சரியா கொடுத்தோம், வாங்கிக்கோங்க. கிளப் பண்ணுங்க. நான் அடுத்த கிஃப்ட்டுக்கு போகும் முன்னால எனக்கு ஒரு ஃபேவர் ஒன்று நீங்க செய்யணும். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் நாள் அந்த வடிவா எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. 4 லைன். ஒரு வேளை கூட ஹஸ்பண்ட் தான் சாந்தாரா இருந்தா சரியா, ஒரு வேளை கூட கணவர் தான் அவரை நினைக்க ஒரு 4 லைன் பாடுங்க.
ஏதாச்சும் ஒரு பாட்டு 4 லைன் பண்ணா படிச்சுட்டு செஞ்சுட்டு போவோமே குச்சியில வந்துருக்கு வராட்டியும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாப்போம் 4 லைன் எங்களுக்கு சரி ஸ்டார்ட் உனக்கு என்ன பிறந்தேன் நான் கொடுப்பேன் நல்லா பாத்தீங்களா அது முயற்சிக்கு பாராட்டுங்க இன்னொரு ட்ரை பண்றதாலும் பண்ணுறேன் சரி ஓகே ரைட் இன்னொரு கிஃப்ட் இருக்கு இத உங்களோட மகன் மூலமா தாரோம் சரியா இத வாங்கிக்கோங்க ஒரு ஃபுட் பாஸ்கெட் ஒன்று கொடுங்க அப்படியே அத வச்சிருங்க மகனுக்கு வேலை இருக்கு இல்லைங்களா சரி இப்ப கோவிஷன் சொல்லுங்க இன்னைக்கு உங்களோட அம்மாவோட ஹாப்பி பர்த்டே சரியா விஷ் பண்ணீங்களா அம்மாக்கு அப்ப ஒரு தம்பி சொல்லுங்க இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே தான் நீங்க சரி இன்னைக்கு அம்மாவை பத்தி ஸ்பெஷல் எங்களுக்கு சொல்ல போறீங்க உங்களோட அம்மாவில என்ன ஸ்பெஷல் அம்மான்னா உங்களுக்கு என்ன தோணும் அம்மா உங்களுக்கு எப்படிப்பட்ட அம்மா அவங்க என்னென்ன விஷயத்துல அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சமைச்சு தந்தா பிடிக்கும் அப்படி என்ன விஷயத்த ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க கேட்டது வாங்கி தர்றேன் வாவ் ஓகே இறைச்சிக்கறி சமைச்சு தருவா இன்னைக்கு என்ன இறைச்சிக்கறியா ஓகே நீங்க விஷ் பண்ணீங்களா அம்மாக்கு சரி விஷ் பண்ணி ஒரு அவார்டு கொடுத்துருங்க அம்மாக்கு சரி ஓகே சரி நீங்க சொல்லுங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தானே சோ நீங்க அம்மாவுக்கு 4 வார்த்தை சொல்லணும் இன்னைக்கு அம்மாவுக்கு வெக்கப்படாம சொல்லணும் சரியா நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ஆஹா எங்கெல்லாம் போயிருக்கீங்க கடற்கரைக்கு மட்டக்களப்புக்கு களுவாஞ்சிக்குடிக்கு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறேன் ஆஹா வேற விஷயம் கேட்ட பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன விருப்பம் அம்மா செஞ்சு தரதுல எனக்கு பூக்க வேண்டாம் இருப்பேன் பூக்க வேண்டாம் இருப்பேன் அம்மா போன தடவை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது அம்மா வாங்கி தந்தாங்களா ஓகே நீங்க எனக்கு அம்மாக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்தீங்களா செஞ்சு வச்சிருக்கீங்களா ஓ இருக்கா அப்ப இந்த டைம்ல கொடுப்போமா சர்ப்ரைஸா வச்சிருக்கா பிள்ளை ஓகே ரைட் வேற எதுவும் சொல்ல போறீங்களா அம்மாக்கு சரி ஓகே வெரி குட் சரி சரி குட்டி சொல்லுங்க இன்னைக்கு அம்மாவு பிள்ளைக்கு விருப்பமா என்ன வாங்கி தந்த பாபாக்கு சரி உங்கள்ட்ட வேற கேள்வி இந்த சர்ப்ரைஸ் யாரு போல அனுப்பிப்பாங்க சாக்லேட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யார் அனுப்பிப்பாங்க அம்மாக்கு அப்பா தான் அனுப்புனேன் அப்பா கால் பண்ணி சொன்னவர் அவங்கள்ட்ட ஓமா ரகசியமா சொன்னவர் அப்பா அது சரி பாத்தீங்களா ஏன் வேற யாரும் செய்ய மாட்டாங்களா அம்மாக்கு யாரு செய்வாங்க வேற மாமாவா அம்மாக்கு வேற யாரு செய்வாங்க அப்படி சர்ப்ரைஸ் நீங்க செய்வீங்களா கெட்டிக்காரியா கிளப் பண்ணுங்க இருக்கு அவள் செய்வாள் தெரியாளா வந்து சரியா சரி ஓகே ரைட் அம்மா சொல்லுங்க இன்னைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் மகளுக்கு வர மாட்டேன் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க உங்களோட கேஸ் என்ன யார் அனுப்பியிருப்பாங்க தெரியாதா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரலையா இன்னும் யார் அனுப்பியிருப்பாங்க சூரா வரலையா சரி ஓகே பரவாயில்ல சரி மகளை பத்தி சொல்லுங்க உங்களோட மகளை பத்தி சுஜானி எல்லாத்துக்கும் நல்ல குணங்கள் எல்லாரும் கட்டி அனுப்பி பாப்பாங்க என்ன எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 4 பேர் இவங்க எத்தனையாவது 3வது மகள் ஓகே ரைட் சரி மகள்ல பார்த்து ஏதாவது வியந்த விஷயமா இருக்கு இல்லாட்டா இந்த பர்த்டேக்கு நீங்க கொடுக்குற விஷயம் ஏதாவது அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்பாவும் அம்மாவும் கொடுக்க போறீங்க உங்களோட மகளுக்கு இன்னைக்கு அவங்களோட ஒரு பர்த்டே அதுக்கு இப்படி சர்ப்ரைஸா வந்திருக்கேன் இது ஒரு மெமரி என்ன இந்த வீடியோ சேவ் பண்ணா நீங்க பாத்துக்கலாம் உங்களோட மகளுக்கு நீங்க சொல்ற வாழ்த்து என்ன இன்னைக்கு பர்த்டே நல்லா இருக்கணும் கண்டிப்பா நீண்ட ஆயுளோட எல்லா செல்வத்தோட நல்ல செல்வத்தோட இந்த நாள் இதே மாதிரி முதல் படம் நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு யாரு நீங்க சுஜானி அக்காக்கு அண்ணி என்ன ஃபர்ஸ்ட் நான் ஹாப்பி பர்த்டே டு யுவர் ஆஹா ஓகே மற்றது
தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உங்களுக்கு எதுவும் கெஸ்ட் இருக்கா? யார் அனுப்பிப்பா? யார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விதமான அனுப்பக்கூடியதுன்னு சொன்னால் அண்ணா தான் அனுப்பணும். ஏன்டா அந்நியருடன் கதைக்க மாட்டாங்க. அனுப்பணும்னு சொன்னால் அண்ணா தெரிஞ்சு மற்றபடி எனக்கு ஐடியா இல்லாமல் இருக்குது. சரி, ஒரு அண்ணியோட ஸ்பெஷல் என்ன? அண்ணியண்டா என்ன? பொதுவாக அண்ணியண்டாலே ஸ்பெஷல் தான். இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் எடுக்கிற வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கை கடுக்கும் இந்த தருணத்தில் யோசிச்சு கொண்டு பார்க்க தவிர அப்படியே அந்த மாதிரி ஒரு குட்டான ஒரு இனிமையான ஒரு கேரக்டர். எந்த ஒரு இடத்துலையும் எந்த நேரத்திலையும் ஒரு கட்டி ஆளக்கூடிய ஒரு சிங்கப்பெண். வெரி குட். அதான் கிரீடம் போட்டு அவ ராணி ஆக்கிக்க வேண்டியது. ஃப்ராங்கா சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் நான். அவங்களோட அந்த நடவடிக்கை அவங்களோட இருந்து பார்க்குறாங்களுக்கு தான் தெரியும். 100% பெர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும். நல்ல சமையலாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலைகளாக இருக்கட்டும், ஃபுல்லான ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு தொங்கலை காணணும்ன்றது தான் ஒரு நோக்கத்தோட முடிக்காம எந்த இடத்துலையும் பின்வாங்கினதா ஒருவருக்கு தெரியாது. பின்வாங்கினதாக இன்னும் எவ்வளவு இருக்குது சொல்றதுக்கு. போன்லையும் இதை ஸ்டோரேஜ் வீடியோ கெப்பாசிட்டிக்கு வரணும்ன்றதால நான் கொஞ்சமா சொல்லி. சரி, இதுவே பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா உண்மையில எங்களுக்கு சந்தோஷம். ஜோலி சர்ப்ரைஸ் சார்பா நாங்களும் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை கத்துக்கலாம். அதே நேரம் இப்படியே இதை விட நீங்க ஸ்ட்ராங்கா சிங்கப்பெண்ன்றதை தாண்டி அதையும் தாண்டி அயன் லேடியா மாறி இந்த குடும்பம் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்க்கையில தெரிவிச்சுக்கலாம். சரி, ஓகே. என்னோட சிங்கப்பெண்ணோட 34வது பர்த்டே யாரு சிறப்பா சர்ப்ரைஸ் மூலமா செய்ய வலிக்கிட்ட யாரு அந்த நபர் என்று சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா இதை ஓபன் பண்ணி பார்க்கணும். சரியா? இதை நான் மிக்கி தான் கொடுப்பேன். மிக்கி கொஞ்சம் சேட்டைக்காரால், குறும்புக்காரால், இதை வச்சு ஏமாத்தலாம். நீங்க எப்படியா சிங்கப்பெண் தானே பறிச்சு வாங்கி எடுத்துடணும். சரியா? சரியா, தெரிஞ்சு போச்சுடா. உங்களுக்கு புரியுது. அதை ஓபன் பண்ண யாருன்னு தெரியும். சோ அதனால முக்கியமான ஒரு கிஃப்ட் எப்படி அதை அடிச்சு பறிச்சு வாங்கி எடுத்துருங்க. எங்க மூத்த மகன் சரி அம்மாவை வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, கிளப் பண்ணுங்க. அக்கா ஓபன் பண்ணட்டும். யாரா இருக்கும் யாராருக்கு அந்த கியூரியோசிட்டியோட ஓபன் பண்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபேமிலி போட்டோ. ஃபேமிலி போட்டோவா? இல்லையா, அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குதாமே அந்த போட்டோஸ்ல. நீங்க சொல்லணுமே அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி உண்டு. நீங்களும் காட்டுங்க பாப்போம். ஃபேமிலி போட்டோ பட் ஸ்பெஷலான ஒரு போட்டோவாம் இது. என்ன கடைசியா நான் அங்கே வேணும். இந்த போட்டோ மட்டும்தான் அந்த இதுல இருக்கணும். கடைசியா அந்த ஏர்போர்ட்ல வச்சு எடுத்த அந்த போட்டோ ஞாபகார்த்தம் நாள் இருக்கணும் வந்ததுக்கு ஆசைப்பட்டு அண்ணா செய்திருந்தேன். சோ இப்பவே விளங்கி இருக்கும் யார் இந்த சர்ப்ரைஸ ஹையர் பண்ணன்னு சொல்லி. சரி, அவரை பத்தி சொல்லுங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நான் வார்த்தை கடன் வாங்கியாச்சு, சொல்லுங்க. அவளுக்கு வேற நானா தேடி போகல. நானா வந்து கிடைச்ச வேற மட்டும் சொல்லணும். எங்க என்ன நினைக்கிறோனோ அவ்வளவு வந்து அவள் இருக்கிற ஸ்பெஷல் என்ன? நீங்க பார்த்து வியந்த விஷயம் என்ன உங்களோட கணவருக்கு? என்னடா இவர் இப்படி இருக்காரு, இல்ல இப்படி எல்லாம் என்ன பார்த்து ஏதாவது ஒண்ணு. பொதுவாவே எல்லாமே ஸ்பெஷல் தான். என்ன சொல்றது, ஏதோ ஒரு உணர்வு. இப்ப ஏதோ ஒன்றுல நான் இருந்தாலும் என்ன என்னத்துக்காக இருக்கிறா என்றதை இதுல நான் இருக்கிறேன் என்று சொல்றத தானா புரிஞ்சு கொள்றேன். நானா சொல்ல முதல் நானா புரிஞ்சு கொள்றதா அப்படி. என்ன சரி, உங்களோட கணவருக்கு என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ பத்தி? உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு? உங்களோட மனசு சந்தோஷம் நான் எதிர்பார்க்கல, சொல்லவும் இல்லை என்னட்டு இப்படின்னு சொல்லி எதுவுமே எதிர்பார்க்கல. நான் சொல்றதுக்கு அதுதான் என்னட்ட பார்த்தேன். இது எப்படின்னு சொன்னா உங்களோட அண்ணா பிரைஸ் மூலமா, பிரைஸ் தான் இதெல்லாம் நின்று கோஆபரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி இதெல்லாம் அவளுங்க எல்லாம் செய்தது. அவர் எனக்கு தெரிஞ்சால். சோ அதனால இப்படி இந்த நாள்ல கண்டிப்பா அண்ணிய போய் சந்தோஷப்படுத்தணும். அண்ணாட ஆசை இது.
என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து இதனால இறந்திருக்கார். அவரும் இதுல ஒரு சின்ன சோ எந்தவித டவுட்டும் வராம பண்ணணும்ன்றதான் எங்க நோக்கம். அது ஓகே தானே? டவுட் இல்ல தானே? சந்தோஷம் தானே? ஓகே வந்தது தெரியல. சரி, நீங்க ஹாப்பி தானே? கொடுங்க. உன்னை விட ஒரு சொத்து சொந்த மண்ணில்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சொல்லுவா செஞ்சிடுவேன். வானம் வாழ்த்த வசந்தங்கள் வாழ்த்த மேகம் கூடி மழைச்சால்வை போத்த இசைச்சோலை பூக்கும் நேரமே தமிழ் வந்து தாயமாடுமே நாகத்தின் ஊஞ்சே. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். ஆனம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். ஆனம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாளி எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை 34வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற சுஜானி அக்கா அண்ட் ஃபேமிலி. எப்படி ஃபீல் பண்றீங்க? மனநிலை எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? ஹாப்பி என்ன சொல்லுங்க. Okay. இதே போல அக்கா எப்பவுமே சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட கணவர் சார்பாகவும் அம்மா அப்பா அத்தா தம்பி இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய்.